ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு 15 கிலோ உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் 800 ml ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடானோன்னே ஒரு 50 கிராம் கடுகு, ஒரு 40 கிராம் உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சோன்னே ஒரு கை பூண்டு அரைச்சி அதில் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்குங்க, அப்போ தான் ஃப்ளேவர் நல்லா இறங்கும். அதில் ஒரு கை பிடி கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா பூண்டெல்லாம் நல்லா வதங்கினோன்னே ஒரு 10 காஞ்ச மிளகா, வரமிளகா போட்டுக்கலாம். ஃப்ளேவருக்காக போடுங்க, கொஞ்சமாக போடுங்க, ரொம்ப போடாதுன்னா. ஏன் காஞ்ச மிளகா கம்மியாக போடுறோம்னா, ஏன்னா நம்ம மிளகாத்தூள் மசாலாவில் இன்னும் ஆட் பண்ணுவோம். ஒரு 1 கிலோ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது ஹாஸ்டல் ஃபுட்டுனால கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் வீட்டில் செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் நிறையா கூட போடுவீங்க, உங்களுக்கு தேவையான அளவு. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்குறதுக்காக ஒரு கை உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து ஒரு 100 கிராம் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்குங்க. அடுப்பை வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க, ஏன்னா அடி பிடிக்கும். பக்கத்தில் தண்ணி வச்சுக்கிறேன்னா கூட வச்சுக்கோங்க. ரொம்ப அடி பிடிச்சா தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நல்லா அந்த மாதிரி பொன்னிறமாக வதக்குங்க. மசாலா நல்லா வதங்கட்டும். மசாலா வாடை இல்லாமல் நல்லா ஃபுல்லாக வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறம் நம்ம 15 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து இதில் போட்டுக்கலாம். இது வேக வச்ச உருளைக்கிழங்கு. ஏற்கனவே நாங்கள் ஒரு பாயில் போட்டு உப்பு போட்டு வேக வச்சுருந்தோம் ஏற்கனவே. இப்போ அடியில் உள்ள மசாலா அப்படியே மேலே வர மாதிரி கிண்டிக்குவோம். மசாலா பத்தலை, அதனால் இதில் ஒரு 100 கிராம் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.